இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். நாளை மாமண்டூரில் நடைபெறுகிறது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு. தொண்டர்கள் ஆலை கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. மாமண்டூர் மாநாட்டிற்கான பணிகள் 90% நிறைவு. பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைக்கும் பணி தீவிரம். ஒரு தலைபட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி எச்சரிக்கை. மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தகவல். மதுரையில் விசாரணைக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல். தப்பி ஓடிய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. கோலாகலமாக தொடங்கியது ஐபிஎல் போட்டி. முதல் ஆட்டத்தில் மும்பை புனே அணிகள் மோதல். விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை மாலை மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு தொண்டர்கள் அலைக்கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசியலில் மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கும் தமது வெற்றி கூட்டணியான தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாளை மாலை 4 மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தானும் தமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கிறோம் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் தங்கள் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட நல்லவர்களோடும் அணி திரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடந்திடும் வகையில் அலைக்கடலென திரண்டு ஆர்ப்பரித்து வாரீர் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்துள்ள மாமண்டூரில் நாளை மாலை 4 மணி அளவில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற உள்ளது. இதில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். இந்நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைக்கும் பணியும், தொண்டர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி, மகளிர் அமர்வதற்காக தனி இடம் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 90% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிப்பு மாநாடு மாமண்டூரில் ஆண்டாளழகர் கல்லூரியில் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே மாபெரும் பிரம்மாண்டமான
மாநாட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை காஞ்சி தெற்கு மாவட்டத்திற்கு தந்த எங்களுடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த மாநாட்டு பணிகள் 90% முடிவடைந்து உள்ளது. நாளை இரவிற்குள் முழு வேகத்தில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு நாளைய மறுநாள் 10ஆம் தேதி காலை தயார் நிலையில் இருக்கும். மாலை 4 மணிக்கு மாநாடு ஆரம்பமாகின்றது. இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை செய்தவன் என்ற முறையில் இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தமிழகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள் ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக விதி மீறுவதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றார். தமிழகத்தில் IAS மற்றும் IPS அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக அரசியல் கட்சிகள் புகார் கூறுவதாகவும், அந்த புகாரின் உண்மைத்தன்மை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேர்தலில் விதிமுறை மீறப்படுவதாக அரசியல் கட்சிகள் அளிக்கும் புகார் மீது அதிகாரிகள் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். Political parties have showed apprehension that money power will be used in Tamil Nadu in a big way, and they have demanded that this money power must be contained and remedial measures should be taken to stop distribution of cash and freebies in the state. They have also demanded that Central Police Force should also be deployed along with the flying squads. They were also demanding that this state requires a very strong ethical awareness camp and to spread the message that giving money, taker as well as the giver both are liable for criminal action. சிறுதாவூர் பங்களாவில் நடந்த பிரச்சினைகள் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்த நஜீம், அது பற்றி விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் 2 நாள் ஆய்வு முடித்துக் கொண்ட ஆய்வு பணிகளை முடித்துக் கொண்ட அவர் நேற்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என அதன் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என்றார். தேமுதிகவுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அறிவிப்பு வெளியாகும் எனவும் அவர் கூறினார். மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 4 கட்சிகளுக்கும் 110 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதில் 4 கட்சிகளும் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது, அது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுவது பற்றி நாங்கள் நீண்ட நேரமாக கலந்து விவாதித்திருக்கிறோம். அநேகமாக ஒரு நிறைவாக அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தாலும், இதையும் கொண்டு போய் தேமுதிக அவர்களோடு பேசினால்தான் அந்த இறுதி பங்கீடு என்பது அவர்களோடு அமர்ந்துதான் இதை முடிவு செய்ய முடியும். முன்னதாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் நல கூட்டணி சென்னை தீவுத்திடலில் மாநாடு நடத்த அனுமதி மறுத்துவிட்டு தற்போது அதிமுகவுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வு தமிழக அரசு ஓர வஞ்சனையுடன் செயல்படுவதை எடுத்துக் காட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு ஓரவஞ்சனையாக இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. 10 நாட்களுக்கு முன்பே மக்கள் நல கூட்டணியின் சார்பில், அதாவது தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் இந்த
தேர்தல் சிறப்பு மாநாடு நடத்துவதற்காக நாங்கள் அணுகிய போது இது வழக்கிலே உள்ளது, அனுமதி தர முடியாது என்று பட்டவர்த்தனமாக மறுத்தார்கள் அதிகாரிகள். ஆனால் ஆளுங்கட்சிக்கு அனுமதி அளிக்கிறார்கள் என்பதன் மூலம் ஆட்சி நிர்வாகம், அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறார்கள், ஆள் பார்த்து செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இதனிடையே தங்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்வதாக வைகோ உறுதியளித்துள்ளார் என்றும் அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தமிழர் முன்னேற்படையினரின் தலைவர் வீரலட்சுமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். கிராம ஒளிவு தொடர்பாக மதுரை சுங்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் இருவர் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சுங்கத்துறை அலுவலகத்தில் கிருஷ்ணன், அசோக்ராஜ் ஆகிய இரு அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் முருகேசன் என்பவருக்கு தொடர்பு கொண்ட அதிகாரிகள் அவருக்கு உரிய பொருளை ஒப்படைக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிபிஐயிடம் முருகேசன் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் விசாரணை நடத்துவதற்காக முருகன் மற்றும் பரத் சங்கர் ஆகிய இரு அதிகாரிகள் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது சக ஊழியர்களுடன் இணைந்து அவர்களை தாக்கிய சுங்கத்துறை அதிகாரிகள் பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை தென்மண்டல ஐஜி முருகன் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். மேலும் தப்பி ஓடிய சுங்கத்துறை அதிகாரிகளை தேடும் பணியையும் முடுக்கிவிட்டார். விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர் குமாரசாமி முஸ்லிம் ஜமாத்திற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி குமாரசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்காக 1940ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப் தானமாக கொடுத்த இடத்தின் ஒரு பகுதியை அதிமுக வேட்பாளர் குமாரசாமி தனக்கு சொந்தமானது என கூறி உரிமை கொண்டாடி வருவதாகவும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த இடத்தை தர மறுப்பதாகவும் முஸ்லிம் ஜமாத்தார்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட அவருக்கு வாய்ப்பளித்துள்ளதால் குமாரசாமி மேலும் பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடும் எனவும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திரு குமாரசாமி அவர்களை பழனி சட்டமன்ற தொகுதியை அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர் கையாளல் பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் அவர் சட்டமன்ற எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சா இருக்கும். மீண்டும் இந்த சொத்தை மீண்டும் அபகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக இந்த ஜமாத்தார்கள் நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், இவரை மீண்டும் பரிசீலனை பண்ணி இவர் இந்த எங்களுடைய சொத்தை அவர் அபகரித்திருக்கிறார், மீண்டும் அவர் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்புகள் பரிசீலனை செஞ்சு அவர் நல்ல ஒரு முடிவு செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்கிறேன். மக்களுக்கு எவ்வித நன்மையும் செய்யாத குமாரசாமியை கட்சியின் தலைமை உடனடியாக நீக்க வேண்டும் என ஜமாத்தார்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 23 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் ஒத்தவாடை தெருவில் வசித்து வருபவர் வசந்தகுமாரி. தனியார் பள்ளியின் ஆசிரியரான இவர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தமது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 23 சவரன் நகைகள் மற்றும் 5000 ரூபாய் பணம் கொள்ளை போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் போதிய காவலர்கள் இல்லாததே அப்பகுதியில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முத்தரசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வது என தேமுதிக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சேலத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் மாநாட்டிற்கு செல்வது தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மாநாட்டிற்கு சேலம் மாநகரம் சார்பில் நூற்றுக்கணக்கானோர் வாகனங்களில் செல்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் வேலூரில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் மாமண்டூரில் நடைபெறவுள்ள மாநாட்டில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. சென்னையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் தேமுதிக எம்எல்ஏ நல்லதம்பி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாமண்டூரில் நடைபெறும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாடு குறித்தும் பெரம்பலூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வில்லிவாக்கத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் செந்தாமரை கண்ணன் உட்பட தேமுதிக மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டம் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் விநியோகிக்கப்பட்டது. காரைக்குடி அருகே அரிசி ஆலையில் இருந்து வெளியேறும் சாம்பல் துகள்கள் வீடுகளுக்குள் படிவதாக கூறி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடியை அடுத்து பள்ளத்தூர் கிராமத்தில் 5க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இயங்கி வருகிறது. இந்த ஆலைகளில் இருந்து வெளியேறும் கரி துகள்கள் அருகில் உள்ள வீடுகளில் படிவதால் உணவு மற்றும் தண்ணீர் குடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாவதாக கூறும் பொதுமக்கள் அரிசி ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலைகளில் திறந்துவிடப்படுவதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கழிவுநீர் தங்கி வீதி பூரா டெங்கு காய்ச்சல் வரக்க கொசு அதிகமா இருக்கு. ரெண்டாவது இந்த தூசி மில்லுடைய தூசி வந்து குடும்பத்தை பாதிக்குது. இதனால நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா இதனால எல்லா மக்களுக்கும் பாதிப்பு. இதை நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க தெரிஞ்சா பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து தாரத்தை அடைச்சு இந்த தூசி வரவிடாம இந்த தண்ணியை வெளியே வர பண்ணாங்கன்னா நாங்க வந்து இந்த மில்லுக்கு நாங்க தடை பண்ணவில்லை. நல்ல மில்லு நடத்தட்டும், அவங்க தொழில் பண்ணட்டும், அதுக்கு நாங்கள் விரோதம் இல்லை. இது என்ன முறையா அதை செய்யட்டும். இந்த மற்ற மில்லு ஓடுது, கால்வா கட்டி ஓடுது. இந்த மில்லு அந்த பாருங்க உங்களுக்கு நேர தண்ணி ஓடிக்கிருக்கு. இந்த மில்ல தூசி பறக்குது. இந்த ரெண்டு மில்லையும் கரெக்டான முறையால பயன்படுத்தினா நாங்க இந்த போராட்டத்துக்கு வரல. கூடலூரில் நேற்று திடீரென 1 மணி நேரம் தொடர்ந்து பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இதுவரை இல்லாத அளவிற்கு வெயில் வாட்டி வந்தது. இதன் காரணமாக பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் வனப்பகுதிகள் நீரின்றி வறண்டு போனதால் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் புகுந்து வருகின்றன. இந்நிலையில் அங்கு நேற்று மாலை திடீரென மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த மழையால் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் 2 நாட்கள் மழை பெய்தால் வனப்பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும் என வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தனியார் பஞ்சாலைக்கு சொந்தமான பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் தொழிலாளி ஒருவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டியில் இயங்கி வரும் தனியார் பஞ்சாலைக்கு திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொட்டியம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பணியாளர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அவ்வாறு அழைத்து செல்லப்படும் தொழிலாளர்கள் பேருந்து மூலம் மீண்டும் அவரவர் பகுதிகளுக்கு விடப்படுவர். இந்நிலையில் ஓட்டுநர் சுந்தரபாண்டி என்பவர் இயக்கிய பேருந்து அம்மன்குடி பகுதியில் எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் முள்ளிப்பாடி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்ற தொழிலாளி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் உடன் சென்ற 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே திருவொற்றியூரை அடுத்த காலடிப்பேட்டை பகுதியில் 2வது மாடியில் நள்ளிரவில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த விவேகானந்தன் என்பவர் தவறி கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அதிகாலையில் வீட்டின் முன்பு ரத்த வெள்ளத்தில் கிடந்த விவேகானந்தன் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். விவசாயம் நம்மாழ்வார் விவசாய பாட்டு மையத்தில் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் உள்ள மீனவ கிராம கடற்கரை பகுதியில் ஜெப வழிபாட்டு மையம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த மையத்தில் நாள்தோறும் நடைபெறும் வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்று தியானம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பவத்தன்று வழக்கம்போல் தியானத்திற்கு வந்த சிலர் அங்கு பானை ஒன்று மண்ணில் புதைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அதனை எடுக்க முயன்றபோது நாட்டு வெடிகுண்டு என அறிந்த அவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த குளச்சல் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளையும் பெட்ரோல் குண்டுகளையும் கைப்பற்றி செயல் இழக்க செய்தனர். இங்க ஒரு சிறிய பானையோட விளிம்பு தெரிஞ்சது. அந்த பானை விளிம்பு யாரும் பிள்ளைகள் கண்டுட்டு ஏதோ மந்திரம் செய்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால யாரும் தொடரல, பயந்து. நான் வந்து மம்மட்டியால் தோண்டி பார்த்த ஒரு பெரிய ஒரு பானை. அந்த பானை எடுத்த போது பானைக்குள்ள நிறைய நாட்டு வெடிகுண்டு இருக்கு. அந்த நாட்டு வெடிகுண்டு இருந்தா போலீஸ் அறிவிச்சு போலீஸாரங்க வந்தாங்க, நிபுணர்கள் திருநெல்வேலியில் கொண்டு வந்தாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதான் நடந்த சம்பவங்கள். என்னுடைய பேர் பாலஸ். போலீஸ்காரங்க வந்து இங்க வந்து இத்தனை நேரம் உட்காந்து காலையில வந்தாங்க, இத்தனை நேரம் உட்காந்துருந்தாங்க. திருநெல்வேலியில் உணர்வு வர்றது வரைக்கும் அங்க உட்கார்ந்தாங்க. அப்புறம் அவங்க வந்த பிறகு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நான் இது என்ன பெட்ரோல் பண்ண சொல்லி எல்லாம் பேசிட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மீனவ கிராமத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வருவாய்த்துறை உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என உறுதியளிக்கும் கட்சிக்கு தங்கள் ஆதரவு என தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 32 மாவட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது வருவாய்த்துறை அலுவலக உதவியாளர்களுக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், விஏஓ பதவி உயர்வு 2014 மற்றும் 2015ற்கான 2வது பட்டியலை அரசு உடனே வெளியிட வேண்டும், தேர்தலில் பணிபுரியும் கிராம உதவியாளர்களுக்கு 1 மாத ஊதியம் 50% உடனே வழங்க வேண்டும் போன்ற 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கே தங்களது ஆதரவு எனவும் அக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கோவையில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் பார்த்து ரசித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் விமானவியல் கல்லூரியில் விமானங்கள் கண்காட்சி துவங்கியுள்ளது. நாளை வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பார்வையாளர்களின் காண்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 5000 சதுர அடி பரப்பளவில் மாதிரி விமான நிலையம் அமைக்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களிடையே விளக்கப்படுகிறது. இதனை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். இந்த எக்ஸிபிஷன்ல வந்து என்னென்ன ஏர்கிராஃப்ட் இருக்கு, என்னென்ன அதோட ஆபரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வருஷமும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு வருஷமும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏவியேஷன் ஃபீல்ட பத்தி நல்லா கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன ஏர்கிராஃப்ட் இருக்கு, நியூ இனோவேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து பிராக்டிக்கலா அவங்க நடத்தி காமிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காலேஜ்ல இருந்து வந்து அப்புறம் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்து அலோ பண்ணுவாங்க. எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு வருஷமும் பிரைசஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தொன்மை வாய்ந்த சக்கரவர்த்தீஸ்வரர் கோவிலில் 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தேவக்கோட்டையை அடுத்த உஞ்சனை கிராமத்தில் மிகவும் தொன்மை வாய்ந்த சக்கரவர்த்தீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தமிழ்நாடு தொல்பொருள் துறையின் வழிகாட்டுதலின்படி கடந்த 3 நாட்களாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கிபி 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் ஆய்வின் போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அப்போது ஆட்சியில் இருந்த வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் ஆகியோர் இக்கோவிலுக்கு நிலங்களை தானமாக வழங்கியது தொடர்பான கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அபயாஸ்த ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு அபிஷேக வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஐபிஎல் 9வது சீசனின் தொடக்க விழா கத்ரினா கைஃப், ரன்வீர் சிங், பிராவோ ஆட்டத்தோடு மும்பையில் கோலாகலமாக தொடங்கியது.
IPL 9வது சீசனில் இன்று நடைபெறும் தொடக்க போட்டியில் மும்பை இந்தியன்ஸ், ரைசிங் புனே, சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதை முன்னிட்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகள் நேற்று மாலை மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஒர்லியில் உள்ள நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் போட்டியில் பங்கேற்க உள்ள 8 அணிகளின் கேப்டன்களும் கலந்து கொண்டனர். விழாவில் IPL தலைவர் ராஜீவ் சுக்லா கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தார். 32 நாடுகளின் நேரடி ஒலிபரப்பு செய்த இந்த விழாவில் பாலிவுட் நட்சத்திரங்கள் கேத்ரினா கைஃப், ரன்வீர் சிங், ஜாக்குலின் பெர்னாண்டஸ் ஆகியோர் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதேபோல் வெஸ்ட் இண்டீஸ் வீரரும் ரெய்னா தலைமையிலான குஜராத் லயன்ஸ் அணிக்காக விளையாட உள்ள பிராவோ சாம்பியன் பாடலுக்கு நடனமாடி அசத்தினர். இது தவிர இங்கிலாந்தை சேர்ந்த பாப் பேண்ட் குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தில் அரங்கை ஒளிர வைக்கும் நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.